இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால் சிம்மராசிக்கு செல்லும் புதன் ஆகஸ்ட் 22 முதல் அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் 6 ராசிக்காரன் யார் யார் தெரியுமா? வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுபவர் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுகிறார். மேலும் இவர் கிரகங்களிலே சந்திரனுக்கு அடுத்தபடியாய் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடிய தற்போது கடக ராசியிலே புதன் பயணித்து வருகிறது, அனைவரும் அறிந்தது. இந்நிலையில் ஆகஸ்ட் 22 புதன் சூரியனின் சிம்ம ராசிக்குள் நுழையுள்ளார். இந்த ராசியிலே செப்டம்பர் 7 வரை இருப்பார். அப்படி இருந்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் நற்பலனை பெறுவார்கள் என்பதை விரிவாகும் விளக்கமாக தொடர் விளக்க உரையின் மூலம் கோச்சார சிறுகுறிப்பு என்ற பகுதியிலே தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கணபதி எனும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது, நா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது, பதி எனும் சொல் பதம், தலைவன் என்று பொருள்படுகிறது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி கணபதியை தொடர்ந்து வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், நன்மைகள் நம் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதம் ஆகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/8/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 4வது நாள், வரலட்சுமி விரதம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி நவமி நள்ளிரவு 1:37 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம், மதியம் 2:45 வரை, யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சாயா கிரகங்களால் வரும் சரிவை தடுப்பது எப்படி? ராகு கேது கிரகங்கள் இரண்டும் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது.
இந்த சாயா கிரகங்கள் ராகு பகவான் 18 ஆண்டும் கேது பகவான் 7 ஆண்டும் ஒவ்வொருவரும் ஜாதகத்திலும் உலா வருவார். ஜாதகத்திலே தனஸ்தானம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். அதாவது லக்னத்துக்கு 2வது இடம் தனஸ்தானம் எனப்படும். ராகு பகவான் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சக வீடுகளில் பகையாகின்றார். எனவே மீனம், மிதுனம், கடகம், துலா லக்னக்கு உள்ளவருக்கு லக்னத்துக்கு 2ல் ராகு பகையாகிறார். ஆகவே இவர்களுக்கு ராகு தசை நடக்கும் பொழுது கெடுபலனே நடக்கும். அதுபோல மீனம், மேஷம், மிதுனம், கடகம், துலாம் ஆகிய லக்னம் பிறந்தவர்களுக்கு கேது லக்னத்துக்கு 2ல் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இது மாதிரி பிறந்தவர்கள் கேது நல்ல பலனை தரமாட்டார். ஒருவரது ஜாதகத்திலே ராகு பகையாகி வந்தால் அந்த தசையில் அவருக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் பாதகமாக, காக்கைக்கு ஒப்பான நிறம் உள்ளவராய் குடும்பத்தில் கலகமும் கோலும் உண்டாகும். மேலும் குடும்பத்திலே பிரச்சனைகள், பொருளாதார தடைகளை அனைத்தையும் கொடுப்பார். தர மாறுதல்களுக்கும் இருக்கும், இடம் விட்டு இடம் மாறுதலும் நடைபெறும். அடிமை தொழில் புரிபவர்கள் ராகு தசை நடக்கும் பொழுது அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சுறுசுறுப்பானவர்களை கண்டு ஒதுங்க வேண்டும். சுறுசுறுப்பானவர்கள், கருப்பானவர்கள் மேலதிகாரிகளாய் வந்தால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதுபோல கேது நீச்சம் பகை பெற்றால் தேசாந்திரியாய் ஆக்கும் வியாதி, கண்டம், ஒருபோதும் விடியாத பிரச்சனை, உறவிலே கர்மம் போன்ற பலன்களை சந்திப்பார்கள். தாய் தந்தை இருவில் யாராவது ஒருவரை மருத்துவ செலவுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தவுடன் அவர்கள் லக்னத்தை கணக்கிட்டு லக்னத்துக்கு 2ல் ராகு கேது கிரகங்கள் உள்ளனவா என்று பரிசீலிக்க வேண்டும். 2ல் அந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு ராகு புத்தி, கேது புத்தி வரும் காலங்களில் பசு, தானியம், தனம் ஆகியவற்றை கெடுக்கும். இது போன்ற நிலைகள் வரும்பொழுது எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் நாம் மீளலாம் என்பதை தெரிந்து கொள்ள. ராகு கேது கிரகங்களுக்கு பைரவருக்கும் தொடர்பு உண்டு. ராகு கேது ஆலயம் சென்று பரிகாரம் செய்து வளம் பெற வேண்டுகின்றவர் அதிக பண செலவு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, அது முடியாது. எனவே அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். லக்னத்துக்கு 2ல் ராகு 8ல் கேது, அல்லது லக்னத்தில் 2ல் கேது 8ல் ராகு உள்ளவர் ஜாதகம் கணித்தவுடனே பின்பு அந்த தசைகள் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை 4:30 மணிக்கு முதல் 6 மணிக்குள் உங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு பைரவருக்கு 27 எலுமிச்சம் பழத்தை மாலையாய் கோத்து போட வேண்டும். 9 ஞாயிறு இது போல போட்டு வர வேண்டும். இதனால் தனநாசம் ஏற்படாது, காரிய கெடுதலும் வராது. நாளைய தினம் நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு, ரியல் எஸ்டேட் தொழிலே கொடி கட்டி பறக்க என்ன வழி, இதற்கு உண்டான பரிகாரம் என்ன, இதனுடைய தொடர் நிலை விளக்கம் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்துரு அந்த பாகத்தை, அதனுடைய கிரகங்களுடைய நிலையை கண்டு பல்விதமான விளக்கங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காணலாம். 6ஆம் அதிபர் 10ஆம் இடத்திற்கு அதிபரோடு கூடியிருந்தால் சொந்த தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு. 6ஆம் அதிபர் 11ஆம் இடத்தினுடைய அதிபரோடு கூடியிருந்தால் மூத்த சகோதரனை முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டும், அல்லது இளைய மனைவியை முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டும். 6ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தால் நீங்கள் வழக்குகளில் தோற்று போவீர்கள். மோசமான தசா புத்தி, கோச்சார வழக்குகளில் தோற்று போகும். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க 6ஆம் அதிபதியும் பலம் குறைந்திருக்க வழக்குகளால் வெற்றி பெறும். குரு 6ஆம் அதிபதியோ 6ஆம் வீட்டையோ பார்க்க வழக்குகளில் வெற்றி பெறுவோம். ஜாதகரை எவரும் வெல்ல முடியாது. நோய்ஸ்தான். 6ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தால் ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார். சந்திரன் 6, 8ல் நீச்சம் பெற்றிருக்க அடிக்கடி நோயால் பாதிக்கப்படும். லக்னாதிபதி சந்திரன் பலம் பெற வேண்டும், 6ஆம் அதிபர் பலம் குறைய வேண்டும். நோய் நொடியின்றி ஜாதகர் ஆரோக்கியமாய் வாழ்வார். 6ஆம் அதிபர் லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்தில் இருக்க உடம்பில் காயம் அடிக்கடி ஏற்படும். லக்னத்தில் பாவகிரகங்கள் நிறைய இருக்க உடம்பிலே தழும்பு ஏற்படும். லக்னத்தில் செவ்வாய் நிற்க முகத்தில் தழும்பு ஏற்படும். சூரியன் 6லே நிற்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், இருமல், வலிப்பு, மூலம், கண் காய்ச்சல் சூரியனால் பாதிக்கப்பட்டால்
பார்வையிலும் குறைபாடு வரும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, சிம்ம ராசிக்கு செல்லும் புதன் ஆகஸ்ட் 22 முதல் அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் 6 ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா? வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் இளவரசராய் கருதப்படுவோர் புதன். இந்த புதன் புத்திசாலிதனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாய் கருதப்படுகின்றார். மேலும் இவர் கிரகங்களின் சந்திரனுக்கு அடுத்தபடியாய் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர். தற்பொழுது புதன் கடக ராசியிலே பயணித்து வருகிறார். இந்நிலையிலே ஆகஸ்ட் 22 புதன் சூரியனின் சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார். இந்த ராசியில் செப்டம்பர் 7 வரை இருப்பார். புதன் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது அந்த ராசியில் ஏற்கனவே அந்த ராசியின் அதிபதியான சூரியன் இருப்பார். இதனால் புதன் பெயர்ச்சியால் சிம்ம ராசியிலே புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாகும். இந்த யோகமானது மிகவும் மங்களகரமான யோகமாகும். இது ஒருவரது வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். முக்கியமாக இந்த புதன் பெயர்ச்சியால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முடிவெடுக்கும் திறன் மற்றும் படைப்பாற்றலும் மேம்படும். இந்த புதன் பெயர்ச்சியின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் 6 ராசிக்காரர்கள் நல்ல யோகத்தை பெற உள்ளார். இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். முதலிலே மிதுன ராசியின் 3வது வீட்டிலே புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர் இந்த பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பேச்சு திறன் மேம்படும். இந்த பெயர்ச்சால் பல முக்கிய வேலைகளை வெற்றிகரமாய் முடிப்பார்கள். வணிகம், மார்க்கெட்டிங், கல்வி, எழுத்து போன்ற துறைகளில் இருப்பவருக்கு இக்காலம் சிறப்பாக முன்னேற்றத்தை தரும் காலமாக இருக்கும். முக்கியமாக வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். சிம்ம ராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தலைமை திறன்கள் வலுவடையும் போது பேசும் விதத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதோடு பணியிடத்தில் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம், மரியாதையும் கொடுப்பார்கள். வேலை மற்றும் தொழிலே முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை திறம்பட பயன்படுத்தி கொண்டால் நல்ல நிலையை அடைவீர்கள். மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது கன்னியா ராசியின் 12வது வீட்டிலே புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர் திட்டங்கள் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாய் முடியும். தொழிலே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்போர் நேர்மறையான பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். துலாம் ராசிக்கு 11வது வீட்டு புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய நட்புகளால் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறுவார்கள். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரருக்கு 9வது வீட்டுக்கு புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதோ வாய்ப்புகள் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரும். போட்டித் தேர்வுகள் தயாராகி கொண்டிருப்போர் நல்ல செய்திகளை பெறுவார்கள். வெளிநாட்டில் படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ விரும்பினால் இந்த காலகட்டத்திலே அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். கும்ப ராசியை பொறுத்த மாட்டில் 7வது வீட்டிற்கு புதன் செல்லுகின்றார். இதனால் இந்த ராசியை சேர்ந்த வணிகர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பேச்சால் பல புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். சட்ட விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி
6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலங்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்களை விட்டு விலகி இருக்கும் பிள்ளைகள் வெளியே வந்து சேர்வார். வீட்டில் தடைபெற்ற சுபகாரியம் இனிதே நடக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதல் அடைவார்கள். மாணவர்கள் அதிக மதிப்பெண்ணை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களை விட்டு விலகி இருக்கும் பிள்ளைகள் வெளியே வந்து சேர்வார்கள். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியம் இனிதே நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதல் செய்வார். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்ணை பெறுவார்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குழந்தை வேறு இல்லாத சில தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை அடைவார். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களின் நல்ல மதிப்பும் மரியாதையும் அடைவார். பொறுமையுடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குழந்தை வேறு இல்லாத சில தம்பதிகள் குழந்தை பாக்கியத்தை அடைவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் அடைவார்கள். பொறுமையுடன் செயல்பட்டு காரியத்தை சாதிப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளால் பெருமையை அடைவீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொல்லை கொடுத்து வந்த உடல்நிலையும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகும். தொழில் அதிபர்கள் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. லாபத்திற்கு குறைவு இல்லை. வியாபாரிகளுக்கு பழைய நிலுவைகள் அனைத்தும் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொல்லை கொடுத்து வந்த உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகும். தொழில் அதிபர்கள் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த லாபத்திற்கு குறைவு இல்லை. வியாபாரிகளுக்கு பழைய நிலுவைகள் அனைத்தும் வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் லாபத்தையும் அடைவீர்கள். தங்க வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூடுதல் சம்பளம் பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் சிலர் குழந்தை பாக்கியத்தை அடைவீர்கள். இளைஞருக்கு தக்க வேலை வாய்ப்பை பெறுவார்கள். மகான்களின் தரிசனம் கட்டும். தூரத்தில் இருந்து அனுகூல செய்திகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் லாபத்தையும் அடைவீர்கள். தங்க வேலை செய்யும் தொழிலாளர் கூடுதல் சம்பளம் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் சில குழந்தை பாக்கியத்தை அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இளைஞருக்கு தக்க வேலை வாய்ப்பை பெறுவார். மகான்களின் தரிசனம் கட்டும். தூரத்தில் இருந்து அனுகூலமான செய்திகளை பெறுவீர்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் பாராட்டை பெறுவார். வரவேண்டிய நிலுவைகள் வந்து சேரும். அரசியல் தலைவர்கள் பரபரப்பாய் இருப்பார்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் வழியே வந்து சேரும். பிள்ளைகளுக்கு நினைத்தபடி உயர் கல்வி அமையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தோர் இன்று உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார். வரவேண்டிய நிலுவைகள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசியல் தலைவர்கள் பரபரப்பாக இருப்பார்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் வலிய வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நினைத்தபடி உயர் கல்வி அமையும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் அதிபர்கள் வெளிநாடுகள் தொழில் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உடன் பிறந்தவர் ஆதரவாய் இருப்பார்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் அதிபர்கள் வெளிநாடுகளில் தொழில் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கவனம் தேவை. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாய் இருப்பார்.
விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வழக்குகள் வெற்றியை தரும். வியாபாரிகள் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட போட்டிகள் மறைந்து வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். சந்தித்து வந்த தடை தாமதம் விலகிச் செல்லும். திருப்திகரமான பண வரவு உண்டு. தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வழக்குகள் வெற்றியை தரும். வியாபாரிகள் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட போட்டிகள் மறைந்து வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவார். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சந்தித்து வந்த தடை தாமதம் விலகிச் செல்லும். திருப்திகரமான பண வரவுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழிலதிபர்கள் நினைத்தபடி தொழிலாளர்கள் ஒற்றுமையோடு உற்பத்தியை பெருக்குவார். காவல்துறையில் பணிபுரியும் ஒரு சிலர் திடீர் மாறுதல்களை பெறுவார். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த மாறுதல் தள்ளி போகும். வியாபாரிகள் செய்த கொள்முதல்கள் அனைத்தும் விற்பனையாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழிலதிபர்கள் நினைத்தபடி தொழில்களை ஒற்றுமையோடு உற்பத்தியை பெருக்குவார்கள். ஒரு ஆடர் நட்சத்திரத்தை சார்ந்த காவல்துறையிலே பணிபுரியும் ஒரு சிலர் திடீர் மாறுதல்களை பெறுவார். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த மாறுதல் தள்ளி போகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகள் செய்த கொள்முதல் அனைத்தும் விற்பனையாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீளம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்றைய திருமண பேச்சுகள் கைகூடும். பெற்றோர்கள் வழியிலே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். மாணவர்கள் எண்ணம் ஈடேறும். வீடு மனை தொடர்பான அலுவல்கள் அனுகூலமாய் அமையும். அரசியல் பிரமுகர்கள் தலைமையால் பாராட்டப்படுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த திருமண பேச்சு கைகூடும். பெற்றோர்கள் வழியிலே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேருவார். மாணவர்கள் எண்ணங்கள் ஈடேறும். வீடு மனை தொடர்பான அலுவல்கள் அனுகூலமாய் அமையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர் தலைமையால் பாராட்டப்படுவார்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று உங்களுக்கு குடும்ப உறுப்பினரும் ஒத்துழைப்பை கூடும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார். இதுவரையிலே வீட்டிலே தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் பேச்சு இனிதே நடக்கும். தொழில் அதிபர்கள் உற்பத்தி பொருட்களை நல்ல லாபத்தை அடைவார்கள். வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்கள் எண்ணங்கள் நிறைவேறும். இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உங்களுக்கு குடும்ப உறுப்பினரும் ஒத்துழைப்பு கூடும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். கதை நட்சத்திரத்தை சார்ந்து இதுவரை வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் பேச்சு இனிதே நடக்கும். தொழில் அதிபர்கள் உற்பத்தி பொருட்களால் நல்ல லாபத்தை அடைவார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்கள் எண்ணங்கள் ஈடேறும். இளைஞர்கள் புதிய வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று வாகன பராமரிப்பு செலவு கூடும். உத்தியோகஸ்தர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த நோய் விலகும். மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்குவார். மகான்கள் தரிசனம் கட்டும். பெற்றோர்கள் வழியிலே ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாகன பராமரிப்பு செலவு கூடும். உத்தியோகஸ்தர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து இதுவரை தொல்லை கொடுத்து வந்த நோய் விலகும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளவ மகான்களுடைய தரிசனம் கிட்டும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோர் வழியிலே ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.